வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மருத்துவ படிப்பிற்கு நீட் தேர்வு அவசியமா இல்லை அனாவசியமா என்ற கருத்து சொல்லுங்க வாசகர்களே. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. நீட் தேர்வை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நீட் தேர்வுக்கு எதிராக வீதிக்கு வந்து மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டங்கள் நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. மருத்துவ கனவை நிஜமாக்கும் திறவுகோலாக இந்த நீட் தேர்வு அல்லது ஏழை எளிய பிள்ளைகளின் வாய்ப்பை பறிக்கும் எட்டாக்கனியா? இப்படிப்பட்ட சூழலில் மருத்துவ கல்விக்கு நீட் தேர்வு உண்மையிலேயே அவசியம்தானா? மருத்துவம் என்பது வெறும் படிப்பு அல்லது தொழில் மட்டுமே கிடையாது. அது பல குடும்பங்களுடைய தலைமுறையும் ஆசையும் கனவாகும். நம்ம பையன் டாக்டராக வேண்டும், நம்ம பொண்ணு வெள்ளைக்கோட்டு போட வேண்டும் என்று எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய தூக்கத்தையோ தியாகம் செய்து உழைக்கிறாங்க. ஆனாலும் அந்த மருத்துவம் கல்லூரி வாசலரை தொடரவே முடியல. காரணம், மிகப்பெரிய படிப்பாக இந்த நீட் தேர்வு இன்று உருவெடுத்துள்ளது. ஆரம்பத்திலிருந்து இந்த நீட் தேர்வை சுற்றி இரண்டு வெவ்வேறு கருத்துக்கள் பொதுவெளியில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. நீட் தேர்வு கண்டிப்பாக தேவை என்று ஒரு தரப்பும், இல்லை இப்படிப்பட்ட தேர்வே வேண்டாம் என்று இன்னொரு தரப்பும் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை எடுத்து வைக்கிறாங்க. நீட் தேர்வுக்கு ஆதரவாக பேசுவாங்க சொல்லும் முதல் விஷயம் என்ன தெரியுமா? அலைச்சலும் செலவும் மிச்சம் என்பதுதான். முன்னாடியெல்லாம் ஒரு மாணவன் டாக்டராக வேண்டுமானால் தமிழ்நாட்டில் ஒரு நுழைவுத் தேர்வு, புதுச்சேரியில் ஒன்று, கர்நாடகாவில் ஒன்று என ஊர் ஊராக அலைந்து தனித்தனியாக விண்ணப்பம் போட்டு நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இப்போது அப்படி கிடையாது. இந்தியா முழுமைக்கு ஒரே ஒரு தேர்வு தான். மாநில பாடத்திட்டம் மெட்ரிகுலேஷன் என்று பல பிரிவுகள் இருக்கும்போது அனைவருமே ஒரே தாள் தான். தகுதியை அளவை விட இதுவே சரியான வழி என்று மதிப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் படிக்க விரும்புவவங்களுக்கு இந்த மதிப்பெண் உதவுகிறது என்பது இவர்களுடைய வாதமாக இருந்து வருகிறது. அதே போல் ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், காஜாஸ் போன்ற வெளிநாடுகளில் சென்று மருத்துவம் படிக்க ஆசைப்பட்டவர்களுக்கு இந்த நீட் தேர்ச்சி சான்றிதழ் கட்டாய தகுதியாக உள்ளது என்று பாயிண்டை இவங்க முன்வைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கும் மக்களினுடைய வேதனையும் ஆழமான அவருடைய துயரம் என்ற தராசிலும் கூட அளவிட்ட சொல்ல முடியாது. எங்கள் வீட்டு பிள்ளை வருஷம் முழுக்க பள்ளி படங்களை படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க. ஆனால் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து கோச்சிங் சென்டரில் செல்லும் வசதி படைத்த மாணவர்கள் மட்டுமே நீட்டில் தேர்ச்சி பெற முடிகிறது என்று கிராமப்புற ஏழை பெற்றோர்கள் சூழலை வெளிப்படுத்துகிறாங்க. அதாவது லட்சக்கணக்கில் கட்டணம் செலுத்த முடியாத ஏழை பிள்ளைகளுடைய கனவு அந்த பயிற்சி மைய வாசலிலேயே கருகி போகிறது என்பது இந்த பெற்றோர்களுடைய கண்ணீர் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு கேட்கப்படும் கேள்விகள் அவங்களுக்கு பெரும் சவாலாக மாறுகிறது. மேற்கொண்ட நகர முடியாத முட்டுக்கட்டையாக அவை உருவெடுக்கிறது. வருடம் முழுவதும் உழைத்த உழைப்பு அந்த ஒரே நாளில் வெறும் 3 மணி நேர தேர்வில் முடிவாகிவிடும் எந்த விதத்திலும் நியாயம் என்ற எழுப்பும் கேள்விக்கு இங்கே பதில் கிடைக்கல. அப்படியானால் மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வு என்பது தரத்தை உயர்த்த ஏனியா அல்லது ஏழை எளிய மாணவர்களின் கனவை உடைக்கும் தடைக்கல்லா? ஒரே தேர்வில் தகுதி அளிப்பது சரியா அல்லது பள்ளி மதிப்பெண்களை கிராமப்புற மாணவர்கள் சூழ்நிலையும் கருத்தில் கொள்வது சரியா? இந்த விஷயத்தை உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ, மருத்துவ கல்விக்கு நீட் தேர்வு அவசியம்தானா? உங்களின் ஆழமான கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பதிவில் பதிவு செய்யுங்க. உங்கள் வீட்டில் இருக்கும் மாணவர்களுடைய அனுபவங்கள் என்ன, அது பற்றின உங்கள் மேலான கருத்துக்களும் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் தயங்காமல் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.